கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய தியான பகுதி யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம், தியான வசனம் 35ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்திராகமம் 35:24. வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பற்பல வேலைகளுக்கு உதவும் சித்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள். யாராலும் விரும்பப்படாத ஒரு மரமாக இருந்த சித்தி மரம், பார்வைக்கு கொடூரமாக இருந்த ஒரு மரம், யாரும் விரும்பாத ஒரு மரம், எல்லாருடைய பார்வைக்கும் அப்பாற்பட்டதாக, மறைக்கப்பட்டதாக, மறந்து போன ஒரு மரமாக இருந்த அந்த மரம். ஆனால் இன்று ஆண்டவர் பார்க்கிறார், மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், அந்த மரத்தை பார், சித்தி மரத்தை பார். அந்த சித்தி மரத்தினாலே எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு, நான் தங்கும்படியாக, நான் வாசம் பண்ணும்படியாக என்று சொல்லுகிறார். என்ன மேன்மைக்குரிய ஒரு காரியம் கிடைத்தது இந்த சித்தி மரத்திற்கு பாருங்கள். எத்தனையோ விலை உயர்ந்த மரங்கள் இருக்கின்ற பொழுது, மனம் நிறைந்த மரங்கள் இருக்கின்ற பொழுது, என் ஆண்டவர் தங்கும் வாசஸ்தலமாக அவர் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, விரும்பப்படாத அந்த சித்தி மரத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். கனவீனமான ஒரு மரத்தை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் கனவீனப்பட்டவர்களாக, நாம் வெளியிலே வீசேறியப்பட்டவர்களாக இருந்த பொழுது என் ஆண்டவர் கண்டார். மற்றவர்கள் மிதித்து போடுவதற்கும் நம்மை சாகடிப்பதற்கு ஏதுவாக நாம் கடந்தோம். ஆனால் தேவன் கண்டார், தூக்கி எடுத்தார், குளிப்பாட்டினார், அழகுபடுத்தினார், அலங்கரித்தார். பிழைத்திரு என்று சொல்லி பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறார். ஆம், சித்தி மரமே, நீயும் நானும் தகுதியற்றவன், மறந்து போகாதே தம்பி, அருமையான தங்கச்சி, அருமையான சகோதரா சகோதரி, நாம் தகுதியற்றவர்கள். என் தேவன் தூக்கி எடுத்து என்னை தகுதிப்படுத்தினார். மோசேயினுடைய கையிலே ஒரு கோல் இருந்தது. அந்த கோலிலே ஒரு விசேஷமும் இல்லை. அந்த கோல் வனாந்தரத்தினுடைய ஒரு கோலாக இருந்தது. அது வனாந்தரத்திலே கடந்த ஒரு கோல். அதற்கு பலன் கிடையாது, சத்துவம் கிடையாது. ஆனால் அந்த கோல் மோசேயினுடைய கையில் இருக்கின்ற பொழுது அது ஒரு சாதாரணமான ஒரு கோல். ஆனால் ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிறார். உன் கையில் இருக்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த கோலை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லுகிறார். என் தேவனுடைய பார்வையிலே படுகின்ற பொழுது, என் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் என்னையும் என்னுடைய தாளந்துகளையும் என்னுடைய இருப்பவைகளையும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கின்ற பொழுது வெற்றி, வெற்றி, வெற்றி. மோசேயினுடைய கையில் இருந்த கோல் அற்புதங்களை செய்ய முடிந்தது, அடையாளங்களை செய்ய முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய கோர பிடியிலிருந்து கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்தது. கடலை பிளந்தது, கன்மலையை திறந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன் பேரிலே ஒரு பெரிய திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார். நீ கீழே காணப்படாதவனாக கிடக்கிறவனாக, வனாந்தரத்தில் கிடக்கிற ஒரு கோலாக இருக்கலாம். இல்லை என்றால் அங்கே ஒரு தாற்றுக்கோலாக, உபயோகமற்ற ஒரு தாற்றுக்கோலாக இருக்கலாம். சம்காருடைய கையிலே அந்த தாற்றுக்கோல் இருந்தது. அந்த தாற்றுக்கோலிலே எந்த பலன் உண்டா, சத்துவம் உண்டா? இல்லை. அது ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அவன் 600 பேரை கொன்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாடை எலும்பினாலே கீழே கிடந்த கழுதையினுடைய தாடை எலும்பு, அந்த தாடை எலும்பிலே எந்த சத்துவம் இல்லை. அதை எடுத்து பயன்படுத்துகிற இடத்திலேயும் எந்த சத்துவம் இல்லை. ஆனால் அந்த தாடை எலும்பு தேவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட பொழுது அந்த தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோமே. நீ நான் உபயோகமற்றவன் என்ற நிலையிலே இருக்கின்ற வேளையிலே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னையும் உன்னுடையவைகளையும் உன்னுடைய தாளந்துகளையும் அப்பன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நீ ஒப்புக்கொடு. அவர் உன்னை மிகுதியாய் பயன்படுத்துவார். பெற்றோராலே மறக்கப்பட்ட ஒரு குமாரன் இருந்தார். பெற்றோராலே, தாய் தகப்பனாலே மறக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு இளைஞன். அவனுடைய குடியிருப்பு, நாம் ஒருவேளை பார்ப்போம் என்றால் அவனுடைய குடியிருப்பு ஆடுகளோடு இருந்ததாக காணப்படுகிறது. அங்கே இஸ்ரவேலிலே ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் வருகிறார்.
ஈசாயினுடைய பிள்ளைகளை ஒருவனை நான் காட்டுகிறவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவராக 7 பேர் கடந்து செல்லுகிறார்கள். இவ்வளவுதானா உன்னுடைய பிள்ளைகள் என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுதுதான் யோசிக்கிறார், ஆம், எனக்கு இன்னொருவன் உண்டு, அவன் மந்தையிலே நிற்கிறான். இன்னொருவன் எனக்கு உண்டு, தகப்பனுடைய பார்வையில் இல்லை, பெற்றோருடைய பார்வையில் இல்லை, உடன்பிறப்புகளுடைய பார்வையிலும் இல்லை, மறக்கப்பட்டவன். இன்று நீங்களும் நானும் மறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமா? பெற்றோராலே மறக்கப்பட்டிருக்கலாம், உடன்பிறப்புகளாலே மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உன்னிலே மகிமைப்பட விரும்புகிற ஆண்டவர் உன்னை தன்னுடைய கவனத்திலே வைத்திருக்கிறார், தன்னுடைய சிந்தையிலே வைத்திருக்கிறார், தன்னுடைய நினைவிலே வைத்திருக்கிறார். நம் மீது நினைவாய் இருக்கும் ஒரு ஆண்டவர், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஆகையினாலே நீ மறக்கப்பட்ட நிலையிலே இருந்தால் தேவன் உன்னை நினைத்து உன்னை அவருடைய கரத்திலே நீ கொடுக்கின்ற பொழுது உன்னிலே பெரிய காரியங்களை தேவன் செய்ய திட்டமுடையவராக இருக்கிறார். ஆம், மறக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே நீ நினைவூட்டப்படுகிறவனாக, நீ பெரிதும் நினைக்கப்படுகிறவனாக, தேவனுக்காக நிற்கக்கூடியவனாக ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். எந்த சமுதாயத்தால் வேண்டாம் என்று சொல்லி, எந்த குடும்பத்தால் ஆகாதவன் என்று சொல்லி தள்ளப்பட்டானோ எப்தா, அந்த எப்தா அந்த நாட்டு மக்களுக்கு வெற்றியையும் விடுதலையும் கொடுத்தான். அவனை தங்களுடைய தலைவனாக அவனை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இப்பொழுது நீ ஆண்டவரை நோக்கிப்பார், ஆண்டவரை நோக்கிப்பார். ராகாப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவளுடைய வேலை, அவளுடைய வாழ்வாதாரத்திற்காக அவள் செய்த காரியங்கள் தவறான சரீரத்தை விற்று பிழைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் என்று தேவனுடைய பார்வை அங்கு பட்டதோ, தேவனுக்காக அவள் தன்னை அர்ப்பணித்தாளோ, தேவனுடைய ஜனங்களுக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தாளோ, அன்று அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு உன்னத அருணோதயம் உதித்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆம், அங்கே எரிகோ முற்றுகையிடப்படுகின்ற வேளையிலே அவளுடைய குடும்பம் காக்கப்படுகிறது. அது மாத்திரமா, எல்லாவற்றுக்கும் மேலாக கனத்திற்கும் மகிமையும் உடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜென்ம வரலாறிலே அவள் இடம்பெறுகிறவராக காணப்படுகிறாளே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் ஆகாதவர்களாக மற்றவர்களால் எண்ணப்படலாம், தகுதியற்றவர்களாக நீங்கள் காணப்படலாம். என்னை தகுதிப்படுத்துகிறவர் என்னை காண்கிற என் ஆண்டவர். என்னை காண்கின்ற இந்த சமுதாயம் அல்ல. இந்த சமுதாயம் என்னை காண்பதனுடைய நோக்கம் கண்கொத்தி பாம்பாக இருந்து என்னை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இருக்கிறது. ஆனால் என்னை காண்கிற தேவனோ என்னுடைய குற்றத்தை மாற்றி, என்னுடைய குற்றத்தை நீக்கி, என்னுடைய குற்றத்திற்கு ஒரு பிரகாரம் செய்த என் ஆண்டவர் அந்த குற்றத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆம், இன்று நான் அவருடைய பிள்ளை. நான் ஆகாதவனாக இருந்தேன், தேட்பானவனாக இருந்தேன், கெட்டுப்போனவனாக இருந்தேன். ஆனால் இன்று நான் அவருடைய பிள்ளை. அவருடைய கரத்தில் என்னை கொடுக்கின்ற பொழுது என்னை எந்த வழியில் அவர் நடத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதமான வழியிலே அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கீழே கிடக்கிறேன், தனித்து விடப்பட்டிருக்கிறேன், கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், யாரும் பார்க்கவில்லை. உன்னை பார்க்கிறவர் ஒரு உண்டு. என்னை காண்கிற அவரை நானும் கண்டேன் என்று சொன்னாலே, அதை போல நீயும் நானும் அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சித்தி மர வாழ்வாக இருக்கலாம், சின்னாபின்னமான ஒரு வாழ்வாக இருக்கலாம். ஆண்டவர் பார்க்க மட்டும் நம்முடைய வாழ்வு தரித்திரம் பிடித்த ஒரு வாழ்வுதான். என் ஆண்டவர் நம்மை பார்க்கின்ற பொழுது வனாந்தரத்தின் கோல் வழி நடத்துகின்ற ஒரு கோலாக மாறும். ஒருவேளை கீழே பூமியிலே கிடக்கின்ற கழுதையினுடைய எலும்பு, தாடை எலும்பு வல்லமையுள்ள ஆயுதமாக மாறும். உன் கரத்திலே உள்ள உன்னையும் உன் தாளந்துகளையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வரலாற்றிலே நீங்களும் நானும் இடம்பெறுகிறவர்களாக காணப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சித்தி மரம் ஆண்டவருடைய பார்வையிலே பட்டது. இந்த சித்தி மரத்திலே எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு என்று சொன்னார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, சித்தி மரத்தை போன்று நாங்கள் கொடூரமான, மற்றவர்களுக்கு பாரமான, மற்றவர்களால் விரும்பப்படாத ஒரு மக்களாக நாங்கள் காணப்பட்டாலும் உம்முடைய பார்வை எங்களிலே படுகின்ற பொழுது பிழைத்திருக்கும் வழி எங்களுக்கு கொடுக்கிறீர். எங்களை எடுத்து பயன்படுத்துகிறீர்.
எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா. வலிவி விழாதபடி நீர் தயவாய் எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.